பரக்கத் என்றால் என்ன? இன்று அனைவருமே நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் அபிவிருத்தியை நாம் எதிர்பார்க்கிறோம். இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 2-3 ஆண் மகன்கள் இருந்தார்கள். அந்த 2-3 குழந்தைகளில் ஒரு மகன் மட்டும் அந்த பெற்றோரின் மீது அதிகம் பாசம் மிக்கவனாக இருந்தான். அவர்களுடைய கடைசி காலத்திலும் அந்த பெற்றோர்களை அதிகம் கவனிக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் சொத்து பத்தும் இருந்தது. அவனுடைய 2 சகோதரர்களும் அந்த சொத்து பத்துக்களையும் பறித்து கொள்கிறார்கள். ஆனாலும் அந்த மகன் அந்த பெற்றோர்களை மிகவும் பாசத்தோடு கவனிக்கிறான். அவர்களுடைய காலம் சென்ற பிறகு ஒரு நாள் கனவில் அவனுக்கு சொல்லப்படுகிறது, இந்த கல்லுக்கு கீழே 100 திருகங்கள் இருக்கிறது, நீ சென்று எடுத்துக்கொள் என்பதாக. அதில் பரக்கத் இருக்கிறதா என்று கேட்கிறான். இல்லை என்றவுடன் அதை மறுத்து விடுகிறான். மறுநாளும் கனவு காண்கிறான், இந்த கல்லுக்கு கீழே 10 திருகங்கள் இருக்கிறது, சென்று எடுத்துக்கொள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதில் பரக்கத் இருக்கிறதா என்று கேட்கிறான். இல்லை என்றவுடன் அதையும் மறுத்து விடுகிறான். 3ஆம் நாளும் கனவு காண்கிறான், இந்த கல்லுக்கு கீழ் 1 திருகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அதில் பரக்கத் இருக்கிறதா என்று கேட்கிறான். ஆம் என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சென்று அந்த 1 திருகத்தை எடுக்கிறான். எடுத்து வருகிற வழியிலே இன்று வீட்டில் ஏதாவது விசேஷமாக செய்ய வேண்டும் என்று மீனை விலைக்கு வாங்கி வருகிறான். வந்து மனைவியிடம் தருகிறான். அந்த மனைவி மீனை அறுத்து சுத்தம் செய்கிறாள். அந்த மீனுக்குள் ஒரு விலை மதிப்புமிக்க ஒரு முத்து இருந்தது. எந்த அளவுக்கென்றால் அந்த விலை மதிப்புமிக்க முத்தை அந்த ஊரில் இருந்த அரசர் விலைக்கு வாங்குகிறார். அந்த முத்து எவ்வளவு விலை போனது, அவனுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் எவ்வளவு அவனுக்கு பொருளாதாரம் தேவையோ அந்த அளவு பொருளாதாரத்தை அதில் பெற்றான். எனவே கண்ணியமானவர்களே, பரக்கத் என்றால் பொருள் குறைவாக இருந்தாலும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும்.